அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றிற் பிறந்த தொல்லை போம் போகாத் துயரம் போம் நல்ல குணமதிகமா அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதர் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். திருவாசகத்தில் நேற்றைய தினம் நம்ம திருப்பள்ளி எழுச்சி பார்த்தோம். இன்றைக்கு திருவெம்பாவை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் தான் மாணிக்கவாசகர் திருவெம்பாவையை கொடுத்து அருளினார். நீங்கள் இந்த மலை சுற்றுற வழியில் பார்த்தீங்கன்னா ஆதி அண்ணாமலை, அங்கே அவருடைய சன்னிதானம், அவருடைய ஒரு ஆலயம் அங்கே அமைஞ்சிருக்கு. அங்கே தான் இருந்து அவர் எழுதினதாக ஐதீகம். ஸோ அந்த திருவெம்பாவை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மார்கழி மாதம் ஆச்சுன்னா திருப்பாவை திருவெம்பாவைங்கிறது எல்லாரும் பாடுறது கேட்டிருப்பீங்க. இந்த திருப்பாவைங்கிறது ஆண்டாள், அது ஸ்ரீமன் நாராயணனை குறித்து ரொம்ப மனம் உருகி பாடினதாக சொல்கிறாங்க. அது திருப்பாவைங்கிறாங்க. இங்கே அதே போல் திருவெம்பாவையை நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை நினைந்து உருகி பாடுற மாதிரி. இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும், மார்கழி மாதம் சொன்னால் அதிகாலையில் எழுந்திருந்து நகர்வலம் வீதி வலம் வருவாங்க, பஜனை செய்து கொண்டே பகவானுடைய பெயரை பாடிக்கொண்டே. அப்படி பெண்கள்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஒரு தோழி மாத்திரம் உறங்கி கொண்டிருக்கா. அவளை எழுப்பி நீயும் பகவானுடைய பெயரை பாடு, புகழை பாடுன்னு சொல்லி ஊக்குவிக்கிற மாதிரி, அவளை எழுப்புற மாதிரியாக இது அமைஞ்சிருக்கு இந்த திருவெம்பாவை. என்னன்னு கேட்டால், நாமும் தூங்கிட்டு இருக்கோம். லிட்ரலாகவும் சரி, மெட்டஃபாரிக்கலாகவும் சரி. அது மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்கும், நல்லா இழுத்து போத்தி தூங்க தான் நம்ம விருப்பம் இல்லையா? அப்போ எழுப்பி பகவான் நினைக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி அந்த வெண்பொங்கல் மாத்திரம் கொடுக்காட்டி எதாவது போவாங்களான்னு தெரில எனக்கு. ஸோ அது மாத்திரம் இல்லை, இங்கே உறங்கி கொண்டிருக்கிற இந்த ஜீவன், அதாவது இந்த அஜ்ஞானத்தில் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிற, உழண்டு கொண்டிருக்கிற இந்த ஜீவன், அவனை எழுப்புற மாதிரி பகவான் நினைஞ்சு நீ அவன் பதத்தையே அடையணும்னு அவனை எழுப்புற மாதிரி இது அமைஞ்சிருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர், அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை அந்த 6 மாதம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அது தேவர்களுக்கு பகல் போல அப்படிங்கிறார். அதே போல் ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களுடைய இரவம். இப்போ தேவருடைய இரவு என்ன அர்த்தம்? நமக்கு அதாவது இரவு முடிந்து பகல் புலர்வதற்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். அதை போல் இந்த மார்கழி மாதங்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் தேவர்கள். ஸோ ரொம்ப உகந்ததான் இறை வழிபாட்டிற்கு. ஸோ அதனால தான் நாமளும் மார்கழி மாதம் எழுந்து தேவர்களோடு சேர்ந்து
அந்த பகவானை துதி செய்கிறதா, மார்கழி மாதம் பூரா அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் துதி செய்கிறதா ஒரு ஐதீகம். ஸோ அந்த மார்கழி மாதத்தில் நாம் பகவானை துதி செய்யணும், பாடணுங்கிறது மாதிரி அந்த தோழிகள்லாம் அந்த சேர்ந்து தன்னுடைய இன்னும் உறங்கி கொண்டு இருக்கிற தோழி எழுப்புற வண்ணம் தான் இது அமைஞ்சிருக்கு திருவெம்பாவை. ஸோ இதோடைய என்ன சொல்கிறது, அந்த பாவம், இதனுடைய பொருட்சுவை, சொல்சுவை, பொருட்சுவையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை நன்றாக அறிந்து அதை எடுத்து சொல்கிறவங்க இன்னும் அற்புதமாக சொல்லுவாங்க, ரொம்ப பிரமாதமாக அழகாக சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன புத்தி கேட்டுதோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அம்மா முதல் திருவெம்பாவை முதல் இதை படிக்க நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 20 இருக்குது இதில் மொத்தம். எவ்வளோ முடியுமோ அதை படிக்க போகிறோம். இன்னைக்கு காலையிலையும் சாயங்காலமும் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிக்க போகிறோம். எம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியை பாடக் கேட்டேயும் யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடம் கண்மாதே வளருதியோ, வாழ்தடம் கண்மாதே வளருதியோ, வன்செவியோ நின் செவிதான், வன்செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய், வீதிவாய் கேட்டலுமே வீதிவாய் கேட்டலுமே விம்மி மெய் மறந்து, விம்மி வெம்மி மெய் மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன், போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கும், ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே, ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே, இதேயம் தோழி பரிசு, ஈதேயம் தோழி பரிசு, ஏலோர் எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய். இன்னொரு முறை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை பாடக் கேட்டேயும் வாழ்கடங்கன் மாதே, யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடம் கண்மாதே, வளருதியோ வன்செவியோ நின் செவிதான், வளர்தியோ வன்செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தடி போய், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும், போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும், இதன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே, இங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே, இதேயம் தோழி ஈதேயம் தோழி ஏலோ எம்பாவாய், பரிசேலோர் எம்பாவாய். இந்த திருவெம்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவாரம்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாயன்மார்களும் பாடிய அந்த தேவாரம், அதுக்கு என்ன சொன்னால் பண்ணோடு இசைப்பாங்க. ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம போன மகா சிவராத்திரியும் போது அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த ஓதுவார் மூர்த்தியை கொண்டு வந்து நம்ம பாட வச்சோம். அந்த பண்ணோடு அவங்களுக்கு தெரியும் எந்த பாட்டை எந்த பண்ணோடு பாடணும்னு. அது இசைக்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த திருவாசகத்தை பொறுத்த மட்டும் பண்ணோடு இசைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக திருவாசகத்தை பொறுத்த மட்டும் இப்படி தான் படிக்கணும், ஓதணும். அதை இப்படி தான் படிக்கணும், அது பாடுறது கிடையாது அது. ஸோ இப்போ அம்மா எப்படி படித்தாங்களோ அப்படி தான் படிக்கணும் அது. ஆனால் நம்ம பார்த்தா திருவாசகம் முற்றோதலில் போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்க, முற்றோதெல்லாம் ஃபுல்லாக படிப்பாங்க ஒரே நாளில் 3 மணி 4-5 மணி நேரம் ஆகும். அம்மாலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதம் 1 முறையோ 2 முறையோலாம் முற்றோதல் பண்ணுறாங்க. அதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பல டியூன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில சினிமா டியூன்லாம் அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து படிக்கணும்னு. ஆனால் அதெல்லாம் அபச்சாரம், அப்படி செய்யக்கூடாது. இதை ஓத தான் வேணும். இது ஓதுறதுல தான் அதில் ஒரு அழகு இருக்குது, அதில் ஒரு உணர்ச்சி இருக்குது, பாவனை, சரியான பாவனை இருக்குது. எப்படி மந்திரங்களை வந்து டியூன் போட்டெல்லாம் பாடக்கூடாது. இந்த காயத்ரி மந்திரம் எவ்வளோ டியூன்லலாம் பாடுறாங்க, அப்படி பாடவே கூடாது. மந்திரங்களுக்குன்னு ஒரு வீரியம் இருக்குது. அதை ரொம்ப ரகசியமாகவும் அதே மாதிரி அது எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள். அதே மாதிரி இந்த திருவாசகத்துக்கு இப்படி தான் இதை பாடணும்னு இருக்குது, பாடணும் ஓதணும்னு இருக்குது. இப்படி தான் படிக்க தான் செய்யணும் இந்த திருவாசகத்தை. ஸோ இதுதான் முறை. இப்போ பார்ப்போம், நம்ம முதல் பாடலை பார்ப்போம்.
ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. இதுதான் வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ சோதினா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய அந்த பரம அறிவு, பேரறிவு, அதான் சோதின்னு சொல்கிறது. அதாவது வெளியில் வந்து நமக்கு தெரியும் சோதினா விளக்கு அல்லது ஒளி அப்படின்னு தெரியும். அது இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை விளக்கி காமிக்குது. ஆனால் அறிவுக்கு அறிவாக இருந்து அருட்பெரும் சோதியாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் விளக்கி காண்பிக்கிறது. அதுதான் இங்கே அது எப்படிப்பட்டது? ஆதியும் அந்தமும் இல்லா. அப்புறம் அது எப்போ தோன்றியதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆதி இல்லை, அந்தமும் இல்லை, அது அழிவும் அழியாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் அப்படின்னா அது எல்லையற்றது, எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த அருட்பெரும் சோதி எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை, அந்த அருட்பெரும் சோதி. ஜோதியைன்னு படிக்கக்கூடாது தமிழில், சோதியைன்னு தான் படிக்கணும். அதான் சரியான தமிழில் படிக்கணும். இந்த சமஸ்கிருதத்தில் நல்ல தேர்ச்சி பெறவும் ஜோதியைன்னு மாற்றி பாடுவாங்க, அது பாடக்கூடாது. அது ஒரு அழகு இருக்குது, தமிழுக்குன்னு ஒரு அழகு இருக்குது இல்லையா? அருட்பெரும் சோதியை, சோதின்னு தான் சொல்லணும். அதை அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டே கேட்டேயும் கேட்டேயும் வாழ்தடம் கண் மாதே வளருதையோ. அதை நாங்கள் பாட கேட்டேயும், கேட்ட போதிலும் கேட்டும், அதான் கேட்டேயும் அப்படின்னு அந்த காலையில் பாடிட்டு வராங்க. ஆனால் அவளோட ஒரு தோழி மட்டும் இன்னும் கண்ணுறங்கி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கா. ஸோ இந்த மற்ற தோழிகள்லாம் சொல்கிறாங்க, இப்படி அந்த அருட்பெரும் சோதியை நாங்கள் நன்றாக பாட கேட்டேயும் வாழ்தடம் கண் மாதே. இங்கே வாழ்தடம் கண்ணா ஒளியுடைய விசாலமான கண், அப்படிதான் இவர் போட்டிருக்கார். இப்போ நம்ம வாழ்னு சொன்ன என்ன சொல்லுவோம்? அந்த வாழ் மாதிரி கூர்மையானன்னு சொல்லலாம் இல்லையா? நீண்ட நீண்ட நல்ல பெரிய விசாலமான, அதான் இங்கே ஒளி பொருந்தியன்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒளி பொருந்திய நீண்ட விசாலமான கண்களை உடைய மாதே, மாதேனா தோழியே, பெண்ணே, வளருதியோ. வளருதியோ என்ன கேட்டால் இன்னும் தூங்குகின்றாயோ. இந்த தமிழாக நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கு இல்லையா? நமக்கு தூங்குகின்றாயோன்னு சொன்னால் விளங்கும், வளருதியோன்னு ஏதோ வளர்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாளோன்னு யோசிப்போம். இதுதான் அந்த கால தமிழ். வளருதியோ, இன்னும் தூங்குகின்றாயோ. நின் செவிதான், நின் செவிதான், வன் செவியோ நின் செவிதான், வன் செவியோ நின் செவிதான். இப்படி தூங்குறியே, உன்னோட காது என்ன செவிடா? வன் செவியோன்னு அவ்வளோ பொல்லாத செவியா? இவ்வளோ பகவானோட அந்த பரமனுடைய அந்த புகழனை கேட்டும் உனக்கு எப்படிதாம்மா மனசு வருது இன்னும் தூங்குறதுக்கு? நின் செவிதான் வன் செவியோ, உன்னோட காது என்ன அவ்வளோ செவிடாது? இல்லை அது என்ன மரத்து போச்சா? அது கேட்கவே இல்லையா உனக்கு? இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எவ்வளோ அநியாயமாக இருக்குது. நம்ம அப்படிதான் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நல்லா கொரட்டை விட்டு காலையில் டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப கோவம் வந்துடும் நமக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். 10 மணிக்கு மேலே வைங்க சொல்லுவாங்க, எந்த சத்சங்கமாக இருந்தாலும். சரி, ஆக்சுவலாக அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட ஆசிரமத்தில் கூட 5 மணிக்கு தியான வகுப்பு, 5 to 5:45, 6 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் உபனிஷத் கிளாஸஸ் எடுப்பாங்க. இங்கே நம்ம 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வந்துடுச்சு கீழே. அதுவே கஷ்டமாக இருக்குது நிறையா பேருக்கு. ஸோ அந்த காலங்காத்தால் உறக்கம் ரொம்ப அருமையானது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அது தமோ குணம் பொருந்தியவர்கள். ஸோ அதான் அவர் சொல்கிறான், இன்னும் நல்லா உறங்கி கொண்டிருக்கிறாயே, நின் வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே. நீ இப்படி இருக்க, ஆனால் இன்னொரு தோழி எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை காமிக்கிறாங்க இங்கே. இன்னொரு தோழி எப்படி இருக்கான்னு கேட்டால், அந்த மாதேவன், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய அந்த மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய். வார்கழல்கள் என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் வந்து வீரர்களுக்கு அவளை கௌரவிக்கும் வண்ணம் அவளுக்கு அந்த சிலம்பு கொடுப்பாங்களாம், அந்த காலில் போட்டுக்கிறதுக்கு சிலம்பு. அதுக்கு பேர் தான் கழல்கள்னு பேர். அதை அணிந்திருக்கிற திருவடிகளையும் சேர்த்து கழல்கள்னே சொல்கிறாங்க. வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதை இந்த நாங்கள்லாம் சேர்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டு வரோமே அவனோட திருவடிகளுடைய பெருமையை, அந்த வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே. அது போய் காதில் விழுந்த பிறகு இன்னொரு தோழி இருக்கா, அவ என்ன ஆனா தெரியுமா? வீதிவாய் கேட்டலுமே. அதை கேட்ட உடனே எந்திருந்துட்டா. அவ எந்திருந்தது மாத்திரம் இல்லாம விம்மி விம்மி
மெய் மறந்து போது ஆர் அமளிமேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. எனக்கு இப்படியே ஒரு மாதிரி புள்ள இருக்கிற மாதிரி இதை படித்த உடனே அப்படி இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த தோழிக்கு இதை கேட்ட உடனே, அந்த பகவானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் கேட்ட உடனே, காதார கேட்ட உடனே, இப்படி வீதி வழியாக பாடிட்டு போகிறத காதில் கேட்ட உடனே அவளுக்கு உறக்கம் கலைந்து எழுந்து விம்மி விம்மி அர்த்தம் அழ ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த பகவானுடைய புகழை கேட்ட உடனே அவளுடைய உள்ளம் அப்படியே நெக்கு நெக்காக உருகி தேம்பி தேம்பி விம்மி விம்மி மெய் மறந்து, தன்னையே மறந்து, தன்னுடைய சுற்றத்தையெல்லாம் மறந்து, மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல், ஆர் அமளியின் மேல், போது ஆர் அமளியின் மேல் என்ன அர்த்தம் கேட்டா, மலர்கள் தூவிய, அமளின்னு சொன்னா படுக்கை, அவள் படுத்திருக்கா இல்லையா, அந்த அமளியின் மேல் நின்றும் புரண்டும் அப்படின்னு அர்த்தம். அவளால் தூங்க முடியல. அப்புறம் அப்படியே புரள ஆரம்பிச்சிட்டா. அது மாத்திரம் இல்லை, நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தா அப்படியே அந்த உணர்ச்சி பெருக்கால அப்படியே கட்டை போல ஸ்தம்பித்து போயிட்டாளாம். என்ன அர்த்தம்? இந்த உணர்ச்சி பெருக்கால் என்ன ஆகும்? முதல்ல அழத்தோணும், விம்மி விம்மி அழறா, அப்படியே புரண்டு புரண்டு படுக்கிற, என்ன செய்யறதுன்னே தெரியல அவளுக்கு. அது மாத்திரம் இல்லை, அழுது அழுது அப்படியே விரைச்சி போயிட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். இது மகாபாவம்னு சொல்கிறார். இதில் உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, மகாபாவம்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய உற்றார் உறவினர் ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்கள், அவர்கள் இல்லாமல் போனாலோ இல்லை பிரிஞ்சு போனாலோ நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் பகவான் நினச்சி இப்படிலாம் நமக்கு ஆனதே கிடையாது. இல்லை ஆயிருக்கா அவங்களுக்குலாம் பகவானுடைய புகழை பெருமையை கேட்டவள்னு விம்மி விம்மி அழறது. இது அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உள்ளம் உருகி, அந்த நெக்கு உருகி அழத்தோணும். அப்படிதான் சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீராமனுடைய கதையை கேட்க கேட்க ஹனுமான் அப்படி தான் உட்காந்துருப்பாராம். கண்கள்லேருந்து தாரதாரையாக நீர் ஜலம் அப்படியே ஊற்ற அப்படியே சென்னியின் மேல் நின்று பார்த்தோம் இல்லையா, தலையின் மேல் கை கூப்பி அஞ்சலித்து கை கூப்பி அப்படியே ஆனந்தமாக இருப்பார். இது சோகத்தால் வர்ற அழுகு கிடையாது, ஆனந்தத்தால் வர்ற அழுகை. ஆனால் இவளுக்கு எப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட பரந்தாமன் இருக்கு, அப்படிப்பட்ட பரமன் இருக்கானே, அவன் நம்ம இன்னும் நினைக்கலையே, அவனை இன்னும் அடைய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், தாபம், அதனால அழறாவ. அந்த அந்த இதில் கூட பாகவதத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோபியர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி ஒரு விரக தாபம்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணன் பிரிஞ்சு போன உடனே, பிரிஞ்சு போனதும் அந்த அந்த இது ராசலீலையெல்லாம் முடிஞ்சு போனோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துடுது எல்லாருக்கும், கிருஷ்ணன் என்னுடையவன்கிற மாதிரி. உடனே மறைஞ்சு போயிடுறான். அப்போ அப்படி அவங்க ஏங்குறாங்க, அவனை பற்றி பேசுகிறாங்க, அவனை மாதிரி நடித்து காமிக்கிறாங்க, அவனாகவே ஆன மாதிரி பாவனை செய்கிறாங்க. அப்படி ஒரு அந்த பராபக்தி, அந்த பக்தியோடைய அந்த வெளிப்பாடு இவளுக்கு எப்படி இருக்குது? விம்மி விம்மி அழறா, மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல், அமளின்னு அர்த்தம் படுக்கை, மலர்தூவி அந்த படுக்கையின் மேல் நின்றும் புரண்டும் இங்கனம் ஏதேனும் ஆகாள் கிடந்தால், ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே அசையாமல் அப்படியே கட்டை போல ஸ்தம்பித்து இருந்தாள். என்னே என்னே, என்ன ஆச்சரியம், என்ன அருமை, எப்படிப்பட்ட நிலை இது இல்லையா? அப்படி நம்முடைய இதயம் உருக மாட்டேங்குதே பகவானுக்காக இல்லையா? அப்படி அவள் இருக்கா. ஆனால் நீ எப்படி இருக்க? நல்லா கொரட்டை விட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்க. உனக்கு வெட்கமா இல்லையா? உன்னை சேர்ந்த நம்மை சேர்ந்துதான் அந்த தோழி அப்படி இருக்கா. அவ இதே எம் தோழி பரிசு. இப்படி விம்மி விம்மி பகவானுக்காக, அந்த பரமனுக்காக அழறது, மெய் மறக்கிறது, கட்டை போல ஆறது, இதுதான் எம் பரிசு நினைத்தோம். இதுதான் நம்ம பக்தியினுடைய பரிசு. அதோடைய பயன். ஏலோர் எம்பாவாய், ஓர் அர்த்தம், இதை மனதிலே எண்ணுவாயாக என் தோழியே. எம் பாவாய், பாவையை போன்ற என் தோழியே. பாவைனா டால் நினைக்கிறேன். அப்படி அழகா இருக்கிற என் தோழியே, அப்படி இருக்கிற என்னுடைய தோழியே. எம் பாவாய், பாவாய்னா அந்த பெண்ணே, பொழுது ரொம்ப அழகான பெண்ணே, என் தோழியே. ஓர்னா இதை நினைத்து பார். அப்படி ஒரு தோழி நம்மில் இருக்கிற ஒரு தோழி அப்படி இருக்கா. ஆனால் நீ எப்படி இருக்க? இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நின் செவிதான் வன் செவியோ? உனக்கு காது என்ன செவிடா போச்சா? அதில் ஒன்றுமே விழலையா? நாங்கள் பாடுறதெல்லாம் உனக்கு கேட்கலையா? இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே. என்ன அர்த்தம்? இது நம்மை குறித்து தான் பாடப்பட்டது.
நாம் அந்த பரந்தாமன் அவ்வளவு ஆனந்த சாகரம், எல்லையில்லாதவன் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் இன்னும் அவனை அடையிறதுக்கான சரியான முயற்சிகள் பண்ணாமல் இருக்கும், பக்தியில் உருகாமல் இருக்கும். அப்போது நாம் உறங்கி கொண்டு இருக்கோன்னு அர்த்தம். நம்மை போன்ற இன்னும் சில அடியார்கள் எல்லாம், சாதகர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் சாதனை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பகவானுக்காக உருகிறாங்க. நாம் இப்படி இருக்கோமே, அது சரியா அப்படின்னு நாமளே நம்ம எண்ணி பார்க்கணும். அதான் ஓர் எம்பாவாய், ஓன்னு எண்ணிப்பார் அர்த்தம். எம்பாவாய் தோழியே எண்ணிப்பார். ஸோ மாணிக்க வாசகர் நம்முடைய தோழியாக இருந்து இந்த ஜீவனுக்கு இதை எடுத்து சொல்கிறார். நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கேப்பா, உன்னை போன்ற மற்ற சாதகர்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தையா, நீ இப்படி உறங்கலாமா? நின் செவிதான் வன் செவியோ, இது ரொம்ப அருமையான விஷயம். நின் செவிதான் வன் செவியோ, உனக்கு எதுவுமே உனக்கு உரைக்கலையா, காது கேட்கலையா உனக்கு? அதனால் எப்பொழுது நம்ம அந்த பரமனுக்காக இப்படி மெய்மறந்து உள்ளம் குழைந்து நம்ம உருக போகிறோமோ தெரியலையே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, நம்ம உள்ளம் உருகிறது, கண்ணில் கண்ணீர் வர்றதெல்லாம் எதுக்கு? நம்ம சொந்த கதை சோக நினச்சா நம்ம வளரும் இல்லையா? அது ஹவு ட்ராஜிக் இட் இஸ். அதை நினச்சி நம்ம யோசிக்கவே கூடாது. அதை பற்றி, அந்த பரமனை பற்றி தான் யோசிக்கணும். ஏன்னா அவன் தான் எல்லை இல்லாதவன். பாருங்க, ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் சோதி. என்ன அழகான வார்த்தை! அப்படிப்பட்ட சோதி அவன் உள்ளத்தில் இருக்கான், ஆனந்த சாகரனாக உள்ளத்தில் இருக்கான். அப்படிப்பட்டவனை நினைந்து நினைந்து உருகாமல் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நினச்சி அந்த சோகங்களுக்காக மனம் வருந்துடும். இதே எம் தோழி பரிசு. இப்படி இருக்கிறது தான் இந்த பக்தியுடைய பலன், பலாபலன். அப்படி இருக்கிறதா நம்முடைய இயல்பு. உண்மையிலேயே ஓர் எம்பாவா, ஏலோர் எம்பாவான்னு இதை நீ உணர்ந்து பார், சிந்தித்து பார் எம் தோழியே என்று சொல்லியிருக்க. ரெண்டாவது வாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது, பாசம் பரம் சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது, இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர். எப்போது இப்போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ, சீச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. இன்னோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும், விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். தேசன் சிவலோகன் சில்லை சிற்றம்பலத்தில், தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள். ஈசனார் கண்பார் ஈசனார்க்கு அன்பார் அமார் யாமார் ஏலோர் எம்பாவாய். ஏலா எம்பாவா. இன்னொரு முறை. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும், போதாரமளிக்கே நேசமும் வைப்பினையோ நேரிழையாய் நேரிழையீர். இப்போது ஆரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ, சீச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ. இன்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும், விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள், தேசன் திவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள். ஈசனார் கண்பார் யாம் மாறேலோர் எம்பாவாய். ஈசனார் கண்பார் யாமார் எம்பாவாய். இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த தோழி உறங்கி கொண்டிருப்பவளை பார்த்து சொல்கிறா, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும். அப்படின்னா ராப்பகல் அப்படின்னா இரவு பகலாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எப்போது நீ என்ன சொல்வாய்? பாசம் பரம் சோதிக்கு என்பாய். என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கிற பாசம்லாம் பரம் சோதிக்குத்தான். நான் அவனைத்தான் உண்மையாக காதலிக்கின்றேன். என்னுடைய நெஞ்சத்தில் உள்ள எல்லா பாசமும் அவனுக்கே, பரம் சோதிக்கே. பரம் ஜோதி, பரம் சோதின்னு அந்த பரமனுக்கே என்று நீ எப்பொழுதும் சொல்வாய். வாயால் பேசும்போது அப்படி சொல்கிறாய்.
இப்போது ஆர் அமழிக்கே நேசமும் வைத்தனையோ. ஆர் அமழதோம் அந்த பூக்கள் தூவப்பட்ட அந்த பஞ்சனை, அந்த பஞ்சனை அதுக்குத்தான் நேசமும் வைத்தனையோ அப்படின்னா அதில் பற்று கொண்டு விட்டாயோ அப்படின்னா அதை விட்டு அகல மறுக்கிறாயே, அதெல்லாம் படுத்து இன்னும் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறாய் இல்லையா. ஸோ அவன் மேலே தான் எனக்கு எல்லா பாசமும் சொன்ன நீ இப்போ இந்த பஞ்சனை இருக்கே, இந்த இந்த நல்ல படுக்கை இருக்கே, அது மேலே உனக்கு பாசம் வந்து விட்டதோ. என்ன அழகா இருக்கு பாருங்க. இப்போது ஆர் அமழுக்கே நேசமும் வைத்தனையோ. நேரிழையாய், நேரிழையாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆபரணங்கள் நன்றாக ஆபரணங்கள் தரித்த பெண்ணை நேரிழையாயின்னு சொல்லுவாங்களாம். அப்படிதான் போட்டிருக்கார் உரையாசிரியர். நேரிழையாய் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்புறம் நேரிழையீர் மற்ற சோழிகளை பார்த்து சொல்றான். நேரிழையீர் ஆபரணங்கள் அணிந்த அழகான பெண்டிர்களே, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ இதோ. சிச்சின்னு அர்த்தம், சிச்சி இப்படியா நம்ம பிஹேவ் பண்ணுறது, இப்படியா நம்ம நடந்து கொள்வது. இங்கே சிலவோன்னா இப்படி பேசுகின்ற பாங்கு சில உன்னிடத்தில் இருக்கின்றனவோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த நல்ல காலை பொழுதிலே அந்த பரமனை பாடி துதித்து ஆட வேண்டிய இந்த சமயத்திலே நம்ம வீண் கதைகள்லாம் பேசலாமா? அதான் அதுக்கு அர்த்தம். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. விளையாடு அர்த்தம் இந்த பகடி பண்ணி, அதை ஒருத்தர் கேலி பண்ணி சிரித்து விளையாடி. பெண்கள் சிறு வயது பெண்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படி கலகலப்பாக சிரித்து விளையாடி அப்படி நேரத்தை வீண் போக்குற நேரம் இதுவோ. சீச்சி அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்யலாமா? இவையும் சிலவோ விளையாடி ஏசும். ஏசுன்னு ஆக்சுவலாக ஏசுறதுன்னா வேற பொருள். இங்கே என்ன பொருள்னா ஏசும் இடம் இதோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா விளையாடி நேரத்தை வீணாக போக்குறதுக்கு இதுதான் காலமா? இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தான். சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அப்படி என்ன அர்த்தம்? விண்ணோர்கள் யாரு? தேவர்கள் கூட, அந்த வானுலகத்தில் உள்ள தேவர்கள் கூட ஏத்துதற்கு கூசும். அதாவது அவரை வழிபடுவதற்கு கூசும், தயங்கும்னு என்ன அர்த்தம்? அவர் அப்பேற்பட்டவர், அவ்வளோ அருமையானவர்கள், நாம் ரொம்ப அல்பர்கள். அவரை எப்படி நாம் துதி செய்கிறது, எப்படி அவர்கிட்ட பக்கத்தில் போகிறது, எப்படி அவரை வணங்குறதுன்னு தேவர்கள்லாம் கூட கூசுறாங்க, தயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான அந்த பரமன், அந்த ஈசனார் அப்படிப்பட்டவர் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அவர் தன்னுடைய மலர் பாதங்களை தந்தருளன்னு அர்த்தம் நமக்கு கொடுத்து நம்மை ஆட்கொள்ள வந்தருளும். வந்தருளுக்காக காத்து கொண்டிருக்கார். மலர்பாதம் தந்தருளம் தன்னுடைய பாதங்களையே கொடுத்துன்னு என்ன அர்த்தம்? நாம சரணாகதி அடையிறதுக்கு தன்னுடைய பாதங்களையே கொடுக்கறதுக்கு அவர் வந்தருள, அவர் வந்து காத்து கொண்டிருக்கார். அப்படி கொண்டிருக்கும் பொழுது நாம அநியாயத்துக்கு இப்படி உறங்கி கொண்டிருக்கலாமா? நீ மற்ற சமயத்தில் பேசும்போதெல்லாம் வாய்கழியே பேசுகிற, என்னுடைய நேசமெல்லாம் அந்த சிவனாருக்கு தான் பேசுகிற. ஆனால் இப்போ என்ன ஆனது? அதிகாலையில் என்ன ஆனது? உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டுதா? இந்த பஞ்சனை மேலே உனக்கு அவ்வளவு பாசம் வந்துடுச்சா? இப்போது அப்படி தேவர்கள்லாம் கூட வாழ்த்துதற்கு வணங்குதற்கு கூசும். அப்பேற்பட்ட அந்த பரமனார், அப்பேற்பட்ட பரமனார் இறங்கி வந்து தன்னுடைய மலர் பதத்தை நமக்கு தந்த அருளை காத்து கொண்டிருக்கார், நம்மை ஆட்கொள்ள காத்து கொண்டிருக்கார். நீ இப்படி உறங்கலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? தேசன். தேசன்னா தேசோமயன், தேஜோமயன் அர்த்தம், அந்த ஒளி பொருந்தியவன். இவருக்கு தேஜோலிங்கம்னே பேர் அண்ணாமலையார். ஏன்னா அவர் நெருப்பு பிழம்பாக தான் வந்தார் இல்லையா? ஸோ தேசன், ஒளி பொருந்தியவன். சிவலோகன், சிவலோகத்தில் இருக்கக்கூடியவன் சிவலோகன். தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு, தில்லையில் இருக்கிற சிற்றம்பலத்தார். இந்த நம்ம திருச்சிற்றம்பலம் சொல்கிறோமே ஒவ்வொரு முறையும், அதுக்கு பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. திருச்சிற்றம்பலம்னு என்ன அர்த்தம் கேட்டால், சித்தே அம்பலம். சித்துன்னு சொன்ன அர்த்தம் அந்த ஞான ஸ்வரூபம், அதான் சித்துன்னு சொல்ற. சத் சித் ஆனந்தம், அதான் தமிழில் சித் அம்பலம் சிற்றம்பலம் ஆயிருக்கு. அதே தான் அந்த வெளி. அந்த வெளி எப்படிப்பட்டது? அந்த ஞானமே வெளியாக இருக்கக்கூடியது. ராப்பகலில்லா வெறும் வெளி வீட்டில் ரமித்திருப்போம் வா அருணாச்சலம். ஸோ சிற்றம்பலம் அப்படின்னு அந்த சித்தே அம்பலமாக இங்கே இருக்கக்கூடியது, அதான் சிற்றம்பலம். சிதம்பர ரகசியம் காமிப்பாங்க.
அப்படின்னு எல்லாம் காம ஒன்றுமே இல்லைன்னு நிற்போம். அது ஆகாசம் தான் அங்கே குறிக்கப்படுறது. ஆனால் என்னது சிற்றம்பலம்னா நம்ம இதயத்தில் ஒளிர்கின்ற அந்த சித், அதுதான் உண்மையான பொருள். சித்தம்பலம், சிற்றம்பலம். சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். அன்பு நினைந்த நாம் எத்தகையவர் அர்த்தம். அப்படி அவருக்கே அன்புடையவர்களாக தான் நாம் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் இப்போது நாம் நேரத்தை வீணாக உறங்கியோ அல்லது வீண் கதைகள் பேசியோ நேரத்தை வீணடிக்கலாமா? எப்பொழுதும் நாம் அவருக்கே நாம் அன்பானவர்களாக இருக்க வேண்டாமா? அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தேவர்கள் கூட அவரை அறிய முடியாமல் இருக்காங்க. ஆனால் நமக்கு அவர் ரொம்ப இறங்கி வந்து அருள் செய்கிறதுக்காக காத்திருக்கும் பொழுது நாம் அவரையே நினைந்து நினைந்து உருக வேண்டாமா? அவர்களுக்கே அன்புடையவர்களாக இருக்க வேண்டாமா? அப்படி இல்லாமல் நாம் இப்படி காலத்தை வீணாக்கலாமா? நமக்கு தான் சொல்கிறார், இப்படி காலத்தை வீணாக்கலாமா? எண்ணிப்பார். ஏலோர் எம்பாவாய்னா இது எண்ணிப்பார். ஓர்னா எண்ணி பார்ப்பாயாக. எம் பாவா என் தோழியே, இதை நீ எண்ணி பார்ப்பாயாக. ஆக கதை பேசும் பொழுது நான் அவ்வளோ பெரிய பக்தனாக்கும், எனக்கு பரமன் தான் எல்லான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரியான நேரம் விழும்பொழுது அதை காண்பிக்க வேண்டும் செயல் இல்லையா? அப்போ எல்லோரும் பாடிக்கொண்டு வரும் பொழுது நாமும் துயில் எழுந்து நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு எல்லாம் செய்துவிட்டு அவளோடு சேர்ந்து ஆடி பாடி மகிழ வேண்டும் இல்லையா? அப்பேற்பட்ட எம்பெருமானை உள்ளத்தில் நினைந்து நினைந்து உருக வேண்டும் இல்லையா? அப்படி அன்பால் உருகிறது தான் நம்மளுடைய உண்மையான இயல்பு. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீ இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, வீணாக நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாயே. தமோகுணம் ரஜோகுணம். தமோகுணத்தோடது என்ன? இது மாதிரி உறங்கிறது. ரஜோகுணம்னா வீண் வார்த்தை பேசி சும்மா நேரத்தை வீண் பொழுது போக்குறது. வீண் வார்த்தை என்ன தேவையில்லாத ஈடுபட்டு இருக்கு, பிரயோஜனமே இல்லை. அதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்லணும்னா, நாம் மொபைலில் பார்க்குற எதுவுமே பிரயோஜனமே இல்லாது தான். முக்கால்வாசி வில் சே 90%. 10% வேணால் பிரயோஜனம் சொல்லலாம் ஓரளவுக்கு. அந்த சாக்கை சொல்லி நம்ம 90% வீணடிக்க முடியாது. ஒன்று, இந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கூட விளையாடிட்டே இருக்காங்க, அர்த்தம் இருக்கா? இப்போல்லாம் பார்த்தா அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அதில் நிறைய மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் வேறு. இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறோம்? அப்புறம் கதை பேசி தேவையில்லாத கதைகள் சும்மா பேசிட்டு, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, ரத்த குழம்பா, நல்லது, இது என்ன இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகிறாங்க. அது உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க, அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தே எப்படி இருந்துச்சு, யாரையும் எதையுமே பார்க்க விடல, ஸ்டேஜ் ஃபுல்லாக அவங்களே உட்காந்து சுற்றி இருந்தாங்க, எப்படி இருக்கும் கல்யாணம், என்ன சீர்வரிசை வச்சாங்க, உனக்கு என்ன இப்போது, ஏதோ வச்சுட்டு போகிறான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையவே வீணாக்குறோம், தேவையில்லாத விவகாரங்கள். அதான் இங்கே அழகாக சொல்கிறார், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் எதுவோ இதோ. இப்படி நேரத்தை போக்கலாமா, வீணாக போக்கலாமா? நேரம் ஓடிட்டே இருக்கு இல்லையா? காலையில் வருது, அப்புறம் மாலையில் வருது, அப்புறம் காலை மாலை மாறி மாறி வருது. நேரம் உருண்டோடிக்கொண்டே இருக்குது, நம்மளோட ஆயுசு குறைஞ்சு கொண்டே போகுது. இதை நாம் உணர மாட்டேங்கிறோம் இல்லையா? நினச்சிட்ருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் அப்புறம் உடல் சௌரியமாக இருக்கணுமே, உள்ளத்தில் அந்த ஊக்கம் இருக்கணுமே, உற்சாகம் இருக்கணுமே. உடல் சோர்ந்து போகும்போது உற்சாகமும் சோர்ந்து இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் இப்போ தான் நல்ல சமயம் ஈசனை நினைப்பதற்கு. அதான் நம்ம விவேக சரணத்தில் பார்த்தோம் இல்லையா? இந்த மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயம் இதெல்லாம் கொடுத்த பிறகு நல்ல மானுட பிறவி, முமுட்சுத்துவம் இறைவனை நாடணுங்கிற ஒரு எண்ணம், அப்புறம் மகாபுருஷ சம்சயம் பெரியோர்களுடைய நல்ல சேர்க்கை, இதெல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம இதை வீணடித்தோம்னா எவ்வளவு அநியாயம் இது இல்லையா? அப்படிங்கிறது தான் இங்கே அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்தி லாங்குவேஜ் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தோழிகள் போய் இன்னொரு தோழிகள்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு என்ன மொழியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 2வது. 3வது, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி, தித்திக்க பேசுவாய், வந்துன் கடை திறவாய், பத்துடையீர் ஈசன் பழ அடியீர்,
பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் துடையீ பத்துடையீ ஈசன் பழடியீ ஈசன் பழையடி பாங்குடையீ பாங்குடையீ புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் முத்து அன்ன வெள்நகையாய், அதாவது முத்துக்களை போன்ற நன்றாக வெண்மை நிறம் வாய்ந்த பல்வரிசைகளை கொண்டவளே. தன்னுடைய தோழியை சொல்கிறாங்க. முத்து அண்ணன் அதை போலன்னு அர்த்தம், முத்துக்கள் போல. வெள் நகையாய், நன்றாக வெண்மையான பல்வரிசையை கொண்டவளே, அப்படி பளிச்சுன்னு நல்ல புன்னகை பூப்பவளே, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். நகையாய், புன்னகை, நகைனா சிரிப்பு. முன் வந்து எதிரெழுந்து, நீயே மற்ற சமயங்களில் நீயே முன் வந்து எதிரெழுந்து, எல்லார் முன்னாடியும் எழுந்து, என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அத்தன்னா என்னுடைய அப்பன், அத்தன்னா அப்பன் அர்த்தம். சிவபெருமான் யார் தெரியுமா? என்னுடைய அப்பன். அது மாத்திரம் இல்லை, ஆனந்தன், ஆனந்த சொரூபனாக்கும் அவன். அமுதன், அமுதன் அழியாதவன், அமுதினை போன்றவன். அப்படியெல்லாம் அள்ளூரி அப்படின்னு அர்த்தம்னா வாய் நிறைய. இங்கே அள்ளூரிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அள்ளூரினா வாயூரி அப்படின்னா வாய் நிறையன்னு சொல்லுவோம் இல்லையா, வாய் நிறைய அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மற்ற சமயங்கள்லாம் ரொம்ப தித்திக்க பேசுவாய். இப்போ வந்து கடை திறவாய், இப்போ தூங்கி கொண்டிருக்கியே, வந்து கடை திறவான உன்னுடைய கதவினை திறப்பாயாக. கதை நல்லா தாழிட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கா அவள். அப்படின்னா தன்னை பஞ்சனையில் புரண்டு படுத்துருக்கா. ஏன்னா அதிகாலையில் யாரும் எழுந்திருக்க முடியுமா? அப்போது இந்த தோழிகள்லாம் ஏசுறாங்க அவளை. என்ன ஏசுறாங்க? மற்ற சமயத்திலாம் நீ வாயூரி தித்திக்க பேசுவாயே, ஆஹா சிவனா என்னோட அத்தன், என்னோட அப்பன் ஆக்கும், எனக்கு அவ்வளவு இதயத்திற்கு நெருக்கமானவன், என்னுடைய பாசமெல்லாம் அவன் மீதான் வைத்திருக்கேன்னு சொல்லுவாயே, அவனை ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் சொல்லுவாயே, தித்திக்க பேசுவாயே, இப்போ வந்து கடை திறவாய். வந்து உன் கடை திற. கடைனா கடை நீங்கள் என்ன அர்த்தம்? உன்னுடைய வீட்டு கதவை திறப்பாயாக. அப்படி சொன்ன உடனே உள்ளே இருந்து அந்த தூங்கி கொண்டிருக்கிற தோழி அவள் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, அவள் மற்ற தோழிகளை பார்த்து சொல்கிறா, உறங்கி கொண்டிருப்பவள், பத்துடையீர், நீங்கள்லாம் பக்தி உடையீர். பத்துன்னா பக்தின்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் இதயத்தில் நிறைய பக்தி இருக்குது, பக்தி உடையீர். ஈசன் பழ அடியீர் அப்படின்னு அர்த்தம். நெடுநாளாக பழமையான அடியார்கள் நீங்கள்லாம். நெடுநாளாக நீங்கள் ஈசனை வணங்கி கொண்டு வருகிறீர்கள், அவனை துதிபாடி வருகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள். பாங்குடையீர், நல்ல ஒழுக்க சீலர்கள் நீங்கள், பாங்கு உடையீர். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாரும். ஆனால் நான் எப்படிப்பட்டவ? புத்து அடியோம், இப்போ தான் ஈசனை வணங்க ஆரம்பிச்சிருக்கேன். புத்து அடியோம், புதுசாக இப்போ தான். நீங்களாம் ரொம்ப சீனியர் டிவோட்டிஸ், ரொம்ப காலமாக நீங்கள் இருக்கீங்க, நாங்களாம் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறா அவ. நீங்களாம் அப்படிப்பட்டவர்கள், நான் எப்படிப்பட்டவ? புத்து அடி, இப்போ தான் ஈசனை வணங்க ஆரம்பிச்சிருக்கேன். புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, என்னுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு அதை தீர்த்து ஆட்கொண்டால், என்னையும் உங்களோடு சேர்த்து கொண்டால் பொல்லாதோ, ஆகாதோ. ஆமாம், எனக்கு குறை இருக்குது தெரியும் தானே உங்களுக்கு, நான் சின்ன பிள்ளை தானே, உங்களை மாதிரியானா இப்போ தானே ஈசனை வணங்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதனால் என்கிட்ட உள்ள குறைகளை எல்லாம் களைந்து
என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இந்த தொழில் ஏற்றுக்கொள்கிறோம் பார்த்து இந்த கதவை திறந்து வரணும் இல்லை வெளியில் நீ ஸ்பஞ்ச நிலையே படுத்து உறங்கி கொண்டு தான் எப்படி ஏற்றுக்கொள்வது உன்னைய இல்லையா? ஸோ என்ன அழகாக சொல்கிறா பாருங்க. அதுக்கு திருப்பி அந்த வெளியில் உள்ள தோழிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க? எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியோமோ. ஏமாற்றுக்காரியே, எத்தோன்னா ஏமாற்றுக்காரி, நீ அன்புடைமை எல்லாம் அறியோமோ. நீ எவ்வளவோ ஈசன் மேலே பக்தி வச்சு எங்களுக்கு தெரியாதா? நீ சும்மா சொல்லாத, அப்படியெல்லாம் பொய் சொல்லாத, ஏமாற்று மொழி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக உறங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் ஈசன் மேலே அவ்வளோ அதீத பக்தி உண்டு. ஆனால் ஏதோ ஒரு தமோ குணம் காரணமாக உறங்கி கொண்டு இருக்கான். சரி, நம்மலாம் அப்படி தான் இல்லையா? ஆண்டவன் மேலே அன்பு இல்லாமல் இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு ஹோம்பேரித்தனம், ஏதோ ஒரு அலட்சிய போக்கு. அப்புறம் நம்ம கடவுள் தான், நம்ம ஈசன் தானே, பார்த்து போங்கிற மாதிரி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க மற்ற தோழியும்? எத்தோனா ஏமாற்றிருக்காரியே, நீ அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது, உன்னுடைய உள்ள கடைக்கே நாங்கள் அறிவோம், நீ எவ்வளோ ஈசன் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை நம்ம அறிவோங்கிறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியோமோ, எங்களுக்கு தெரியாதா? உன் உள்ளத்தில் இந்த ஈசனார் மீது எவ்வளவு நீ காதல் கொண்டிருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியாதா? ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த பக்தி லாங்குவேஜில் காதல்னு சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி காதல் கிடையாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்கிறாங்களே, காதல்னு என்ன அர்த்தம்னா தூய்மையான அன்பு, அன்போட பெருக்கு, இதைத்தான் காதல்மாங்க. நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. காதல்னு ஒன்றே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காதல், இந்த மரத்தை சுற்றி சுற்றி ஓடுற காதல் அது கிடையாது. இங்கே காதல்ங்கிறது அற்புதமான உணர்வு. நீங்கள் அன்புடைமை எல்லாம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார்னா சித்தம் பரிவாகம் அடைந்தவர்கள். உணர்த்தோம் அந்த சித்தத்தில் அந்த முதிர்ச்சி அந்த சித்தம் பரமனுக்காக ஏங்கிறதும் அவனுக்காக நைந்து நைந்து அழறதும் உள்ள அப்படிப்பட்ட பரிபாகம் உடையவர்கள் பாடாரோ நம் சிவனை. அவர்கள் நம் சிவனை பாடாரோ. இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். ஆக இதையெல்லாம் நமக்கு வேண்டும். என்ன வேண்டும் அப்படிங்கிறத இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், நமக்கிடையில் பரஸ்பர நட்பும் சிவபக்தியும் பேரூக்கமும் இத்தனையும் தேவை அப்படின்னு இங்கே உரையாசிரியர் சித்பவானந்த சுவாமிகள் சொல்கிறார். இத்தனையுமே என்னென்ன? இத்தனையும் வேணும் என்ன அர்த்தம்னு கேட்டால், நமக்கிடையே ஃபஸ்ட்டு பரஸ்பர நட்பு, தோழிகளுக்கிடையே பரஸ்பர நட்பு, நம்ம எல்லோருக்கும் சிவபக்தி. சிவபக்தி இருந்தால் மாத்திரம் கிடையாது, அதில் ஊக்கம். உடனே எழுந்து நல்லா நீராடி விட்டு உடனே பகவானை துதித்து பாடுறதுக்கு தயாராகுது, இது ஊக்கம். இது எல்லாம் நமக்கு வேண்டும். இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். எம்பாவாய், இதை நீ கருத்தில் கொள்வாயாக, நினைத்து பார்ப்பாயாக. ஆகவே மற்ற சமயங்களில் நல்ல வாய் நிறைய தேனொழுக பேசி பிரயோஜனம் இல்லை. சிவன் என்னுடைய அத்தன் ஆனந்தன் அமுதன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது நீ உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. அதுக்கு தோழியும் சொல்கிறா, நான் என்ன செய்வேன், நான் சின்ன பிள்ளை தானே, என்னை நீ மன்னிச்சு கூடாதா? நீங்களாம் பழங்காலத்து அடியார்கள், நான்லாம் இப்போ தானே அன்பு பூண ஆரம்பித்தேன். அதுக்கு மற்ற தோழி சொல்ல, இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாற்ற முடியாது, நீயும் உன்னுடைய இதயத்திலும் சிவனாருக்கு மேலே அவ்வளோ அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஆக நம்ம இப்போ என்ன செய்யணும்? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. ஆக உண்மையிலாக பரிபாகம் அடைந்தவர்கள் சிவனை பாடமாட்டாரா? இத்தனையும் வேண்டும் நமக்கு, சிவபக்தி வேண்டும், அது மட்டும் இல்லை அது ஊக்கம் வேண்டும். அவனை பாடுறதுக்கோ அவனை வணங்குறதுக்கோ அவனை தியானிக்கிறதுக்கோ ஊக்கம் வேண்டும். இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். ஸோ இதை நீ நன்றாக சிந்தித்து பார்ப்பாயாக என் அருமையான தோழியே என்பதாக இது அமைந்திருக்கிறது. 4வது, இன்னம் புலர்கின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம், எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, இனியானை பாடி கசிந்து, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து, உள்ளம் உள்நெக்கு நின்றுருக, உள்ளம் உள்நெக்கு நின்றுருக மாட்டோம் யாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். உள்நீ கிரணகையாய் இன்னம் புலர்கின்றோ, வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ.
எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து நம் உள்நெக்கு நின்றுருக கின்றுருக மாட்டோம் நீயே வந்து யாம் மாட்டோம் நீயே வந்து நிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் எண்ணிக்குறையில் துயிலேரோள் எம்பாவா. எவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க. இந்த 4வது பாடல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒள் நித்திலம் நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ. ஒள் நித்திலம் நகையாயினோ அதே தான் பொருள். ஒளியுள்ள முகத்தை ஒளியுள்ள முத்தை போன்ற பல்வரிசையுடையவளே. ஒள்னா ஒளி, ஒளி பொருந்திய. நித்திலம் நகையாய், நித்திலம்னா அந்த முத்துக்களை போன்ற பல்வரிசை கொண்டவளே. திருப்பி தோழியை பார்த்து, உறங்குகின்ற தோழியை பார்த்து சொல்றாங்க முதல்ல. இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியலையா? இன்னும் புலர்ந்தின்றோ, ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? ஏன் எழுந்து வரமாட்டேன் என்கின்றாய்ன்னு கேட்குறாங்க. இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், நம்மளை மாதிரி சோம்பேறி உள்ள தூங்கிட்டு இருக்க தோழி, அவள் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு எழுந்திருக்க மனசு இல்லை, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் இல்லையா? அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், வண்ணம் கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. கிழிமொழியானதும் கிழியை போல் அழகாக பேசக்கூடியவர்கள். எல்லாரும் வந்தாச்சா? என்ன எழுப்புறீங்களே, எல்லாரும் வந்தாச்சா? மற்ற அந்த தோழி இந்த தோழி எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன எழுப்புறீங்களே? அவங்கெல்லாம் வரட்டும், அப்புறம் நான் எழுந்திருக்கிறேன். அதுதான் ஐடியா. அதுக்கு இப்படி வரலேன்னு சொன்னால், சரி அவங்க வரணும், 5 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா, எந்த சொன்னால் இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ், 5 மினிட்ஸ். அதை மாதிரி தோழி சொல்கிறா, எல்லாரும் வந்தாச்சா முதல்ல சொல்லு எனக்கு, என்னை எழுப்புறீங்களே, எல்லாரும் வந்தாச்சா? இல்லைம்மா இன்னும் 2 பேர் வர இருக்கு. அவங்க வரட்டும், அப்புறம் நான் எந்திருந்து வரேன். அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறா. வண்ணம் கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அந்த டயத்தை கொஞ்சம் ஷீ வாண்ட்ஸ் டு பார்கெயின், இன்னும் கொஞ்சம் தூங்குறதுக்காக. அதுக்கு அந்த தோழிகள்லாம் சொல்கிறாங்க, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. சரி சரி, நாங்கள் எல்லாம் எண்ணி நாங்கள் சொல்கிறோம், ஆனாலும் அந்த சமயத்தில் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த சமயத்தில் நீ நல்லா கண் தூங்கி, அவமேன்னு அர்த்தம் வீணாகன்னு அர்த்தம். சிவமேக்கு ஆப்போசிட் அவமே. வீணாக காலத்தை போக்காதே, ஏதோ ஒரு காரணம் சொல்லி காலத்தை வீணாக போக்காதே. இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி சரி, நாங்கள் எண்ணி யார் வந்தா யார் வரலைங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் உனக்கு, ஆனால் நீ அதுதான் சாக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் கண் துயின்று அவமே காலத்தை போக்காதே, நீ காலத்தை போக்க வேண்டாம், உடனடியாக எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து அந்த ஈசனாருடைய துதியை புகழை பாடுவாயாக. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, இங்கே மருந்துங்கிறத அமிர்தம்னு சொல்கிறார். சரி, இந்த பவப்பினியை போக்கக்கூடிய மருந்து இல்லையா, குரு மருந்து, அருமருந்து. நம்மளுடைய அண்ணாமலையாரையும் பகவான் அப்படி தான் பாடுறார், அருமருந்துன்னு தான் பாடுறார் இல்லையா. ஸோ விண்ணுக்கு ஒரு மருந்தை, அப்புறம் விண்ணவர்கள் கூட ஏற்றி பணிகின்ற ஒரு மருந்தை, அதாவது பவப்பினியை போக்கக்கூடிய மருந்தை, வேத விழுப்பொருளை, அதாவது வேதங்கள்லாம் துதிக்கின்ற அந்த செம்பொருளை, அந்த அழியாத பரம்பொருளை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை, ஆஹா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இனியானை, இனிமையாக இருக்கக்கூடியவனை, நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமானவனை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உருக அப்படிங்கிறா. என்ன சொல்றா, நம்ம என்ன செய்யணும் இப்போ? அப்படிப்பட்ட விண்ணுக்கு மருந்தாய் வேத விழுப்பொருளாய் இருக்கின்ற கண்ணுக்கு இனியானை பாடி, அவனுடைய புகழினை பாடி, அதனால உள்ளம் கசிந்து, உள்ளம் உள் நெக்கு நெக்கு உருகி, அர்த்தம் அவனை நினைஞ்சு அவனுடைய புகழெலாம் பாட பாட நம்ம எப்படி ஆட்கொண்டானவன், இல்லை நம்ம எவ்வளோ வீணாக போயிருப்போம், எப்படி ஆட்கொண்டான் நம்மை அப்படிங்கிறத நினைக்க நினைக்க உள்ளம் உருகி, நெக்கு நெக்கு உருகிம்பாங்க, நன்றாக உள்ளம் உருகி அப்படி பாட வேண்டிய இந்த சமயத்திலே யாம் மாட்டோம், நாங்கள்லாம் எண்ணி நேரத்தை வீணாக்க மாட்டோம், யார் வந்தா யார் வரல அப்படின்னு யாம் மாட்டோம்னு அர்த்தம். நாங்கள் இப்படி எண்ண போகிறதில்லை, எண்ணி உனக்கு சொல்ல போகிறதில்லை, நீயே வந்து எண்ணி, நீயே வந்து எண்ணிப்பார்,
முதல்ல படுக்கை விட்டு எழுந்து நீயே வந்து எண்ணிப்பார். அப்புறம் என்ன சொல்கிறா தெரியுமா? நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோர் எம்பாவாய். அவள் யாரும் வரல, யார் பெருசாக வரல தோழிகள்லாம், குறையிலதான் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா நீ மீண்டும் போய் தூங்கலாம். நீ துயிலேலோர் எம்பாவாய், நீ மீண்டும் போய் தூங்கலாம். அவர் என்ன அர்த்தம்? நீ படுக்கையில் படுத்துட்டே சும்மா கேட்காத யார் வந்தா யார் போனான்னு. அதெல்லாம் நினைக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ அந்த மனநிலை இல்லை. எங்களுடைய உள்ளம் அவனுடைய பரமனை பாடி நெக்கு உருகி, உள்ளம் குலைந்து உருகி அப்படி இருக்கு உள்ளம். இப்போ போய் யார் வந்தா யார் வரல அப்படின்லாம் எங்களால் எண்ணி உனக்கு சொல்ல முடியாது. வேணும் நீயே வந்து எண்ணிக்கொள். சரி, படுக்கையோடு எழுந்திருந்தாச்சுன்னா அப்போ நம்ம எழுந்துருவோம் இல்லையா? தூக்கம் கலைஞ்சிரும். அப்போ நம்ம ஓகே சரியாயிடுவோம். அது வரைக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம். யார் வந்தா, யாரை வந்திருக்காங்களா, எல்லாரும் வந்தாச்சா, நீயே வந்து எண்ணிப்பார். அப்படி சப்போஸ் இல்லை யாரும் வரல, பெருசாக வரலன்னு நினச்சா நீ திரும்பி போய் தூங்கலாம். அப்படின்னா என்ன தோணி? முதல்ல எழுந்து வா. அழகாக இருக்குது பாருங்க. நீயே வந்து எண்ணி குறையில், எண்ணிக்கையில் குறைஞ்சி போச்சு யாரும் வரலன்னு நினச்சேன்னா துயில், நீ போய் மீண்டும் படுத்து தூங்கலாம். ஓர் எம்பாவாய். அப்படின்னா திருப்பி தூங்க சொல்லலை ஆக்சுவலாக தோழிகள். முதல்ல எழுந்து வா, அதுதான் முக்கியம். அட்லீஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க பார்க்கவா, எழுந்து வா, நீ கடை திறவாய், முதல்ல உன்னுடைய கதவை திறந்து வெளியே வா, வந்து நீயே வந்து பார். அப்படி சப்போஸ் வரலன்னு நினைச்சேன்னு நீ திருப்பி போய் தூங்கலாம். அது ஒரு கேரட் மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. வெளில வந்தாச்சும் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க எல்லாரும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த சுவையாக இருக்குது பாருங்கள். இந்த தோழிகளுக்கிடையே அப்படி கேட்குறதும், எல்லாரும் வந்தாச்சா, அப்படி வராட்டி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். இவங்க சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை, அதிகாலை பொழுது அப்படிலாம் வீணாக்கக்கூடாது, கண் தூங்கி நீயே வந்து எண்ணிப்பார். அப்படி யாரும் இல்லைன்னா திரும்பி போய் நீ தூங்கலாம். முதல் எழுந்திருந்து வந்து எங்களோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிறாங்க. மாலரியா நான்முகனும் காணா மலகினை, மாலரியா நான்முகனும் காணா மலகினை, போலறியோம் என்று உள்ள பொக்கங்களே, நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே, பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரைவாய், பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரைவாய், ஞாலமே விண்ணே பிறவே, அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி, அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி, கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று, கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று, ஓலமிடினும் உணராய் உணராய்கான், ஓலமிடினும் உணராய் உணராய்கான், ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய், ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய், மாலரியா நான்முகனும் காணா மலகினை, மாலரியா நான்முகனும் காணா மலையினை, நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே, நாம் போலறிவோம், பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடதிரவாய், பேசும் கடைதிரவாய், ஞாலமே விண்ணே பிறவே, ஞாலமே விண்ணே பிறவே, அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும், அறிவறியான் கோலமும் நம்மை காக்கொண்டருளி கோதாட்டும் சீலமும், பாடி சிவனே சிவனே என்று, பாடி சிவனே சிவனே என்று, ஓலமிடரும் ஓலமிடினும் உணராய் உணராய்கான், ஓலமிடினும் உணராய் உணராய்கான், ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய், ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஆஹா, மால் அறியா, மால்னா திருமால், அந்த விஷ்ணு நாராயணன். மால் அறியா, அவராலையும் அறிய முடியலை. நான்முகனும் காணா, அந்த பிரம்மா, நான்கு முகங்களை கொண்ட அந்த பிரம்மாஜி, அவரும் காணா மலையினை, அண்ணாமலை தான் இங்கே சொல்கிறார், மலையினை, அந்த சிவபெருமானை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே, பேசும் பாலூரு தேன்வாய் படிரி. இதெல்லாம் இந்த அரும்பத உரை இல்லாட்டி நமக்கு விளங்காது, இல்லாட்டி அகராதி வேணும் நமக்கு படிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த மலையினை, அதாவது அந்த நாராயணனும் அந்த நான்முகனும் அந்த பிரம்மாவும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று,
நாம் அறிந்து கொள்வோம், நாம் அறிந்து விட்டோம் என்று பொக்கங்களே பேசும். பொக்கங்கள்னா பொய்யான வார்த்தைகள், பொக்கங்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளை பேசும் பாலூரும் தேன்வாய். புரிந்தோம்? பாலூரும், அதான் பாலும் தேனும் போல இனிமையாக, சும்மா ஸ்வீட் நத்திங்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாரும் அதுபோல பாலூரும் தேன்வாய் படிரி. படின வஞ்சகமுடையவளே. இங்கே வஞ்சகம் சொல்லலை. என்ன அர்த்தம்? சும்மா தோணுனதை பேசுறது அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுறது தான் பாலூரும் தேன்வாய் படிரி வஞ்சகமுடையவளே. ஏன்? அந்த பிரம்மாவும் விஷ்ணுவுமே அவனை அறிய முடியல, காண முடியல. நான் அறிய போறேன்னு நினைச்சாலோ இல்லை நான் அறிஞ்சிட்டேன்னு நினைச்சாலோ அது பொக்கங்களே, அது பொய்யான வார்த்தைகளே. இப்படி பேசும் பாலூரும் தேன்வாய் படிரி கடை திறவாய். நீ அதெல்லாம் அப்படி பேசலாம் வேண்டாம், நீ முதல்ல கதவை திறவாய். தாழ் திறவாய். நம்ம உள்ளே போய் நாமளே பூட்டின்றோன்னா யார் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? முதல்ல திறக்கணும். தாழ் திறவாய். நம்மளுடைய இதய கதவை நம்ம முதல்ல திறக்கணும் ஆண்டவனுக்காக, இல்லையா? அப்புறம் தான் அவனை உள்ள நம்ம அனுமதிக்க முடியும். ஸோ கடை திறவாய். ஞானமே, ஞாலமேனா இந்த உலகம், ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். விண்ணேனா அந்த உலகத்தில் சேர்ந்தவர்கள், தேவர்கள், தேவாதேவர்கள். பிறவே மற்றவர்களும் அறிவு அறியான் கோலமும், அவனை அறிய முடியாத அந்த கோலமும், அவனுடைய அந்த உயர்ந்த அந்த மாண்பினையும், கோலம்னா அவனுடைய அந்த உயர்ந்த இயல்பையும் அவனுடைய மாண்பினையும், நம்மை ஆட்கொண்டு அருளி, நம்மை அவன் ஆட்கொண்ட விதத்தையும், எப்படி நாம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்மை ஆட்கொண்டான்னு அர்த்தம், நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை ஆட்கொண்டான்லே அந்த விதத்தையும், கோதாட்டும் சீலமும். கோதாட்டம் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் களைந்து நம்மை சீர்படுத்தி, கோதாட்டம்னு அதான் அர்த்தமா, நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து நம்மை சீர்திருத்தி நம்மை ஆட்கொண்ட அந்த விதத்தையும் பாடி, நாம் அதை நினைந்து அந்த கருணையை நினைந்து பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும். ஆஹா, சிவனே சிவனே, என்ன கருணை, உன்னுடைய கருணை, அற்புதமான கருணை, உன்னுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை இது. ஓலமிடினும் உணராய்கான். இப்படி நாங்கள் ஓலமிடினும் அப்படின்னா, ஓலம்னு என்ன அர்த்தம்? இப்படி நாங்கள் கத்துறோம். அப்படி ஓலமிடினும் உணராய்கான். நீ இன்னும் அதை உணர மாட்டேங்கிறாயே, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே. ஆழியாம் கருணை அண்ணலே என்ன அகமிக நான நன்னிடுமால். அப்படி என்ன அர்த்தம்? இதுதான் உன்னுடைய கருணை. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய். இங்கே எவ்வளவோ மாநிலர்கள் இருக்காங்க. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? ஊதியம் யாது நீ பெற்றாய். பாழினில் வீழாது ஏழையை காத்து, நான் பாழா போகாமல் என்னை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே. இதுதான் அவர் செஞ்ச பெரிய உபகாரம். வேற ஒன்றும் பெரிய உபகாரம் கிடையாது. பொன் பொருள் கொடுக்கறதுலாம் உபகாரம் கிடையாது. நாம் இந்த உலகத்திலேயே உழண்டு கொண்டு வீணாக போகாமல் நம்மை காத்தருளி அவருடைய திருவடிகளிலே வச்சிருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் செய்கிற பெரிய உபகாரம். அந்த கருணையை தான் நினைஞ்சு நம்ம வியக்கணும். அந்த கருணை சீலமும் பாடி சிவனே சிவனே எப்படி என்னை ஆட்கொண்டாய், சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் கான். ஏலம் குழலி, குழல்னா கூந்தல், ஏழம் குழல்னா அந்த காலத்திலே நல்லா சாந்து பூசிய அந்த குழலை உடைய எம் பாவாய், இதுவே எம் பரிசு ஏலோர், இதை நினைத்து பார்ப்பாயாக. எது நம்முடைய பரிசு? அவனுடைய அந்த அந்த பாங்கினை, எப்படி நம்மை ஆட்கொண்டான். நமக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாது நம்மை சீர்படுத்தி ஆட்கொண்டானே, அந்த தகைமையினை எண்ணி எண்ணி வியக்க வேண்டாமா, அழ வேண்டாமா? அதுதானே நம்முடைய பரிசுன்னு நினைத்தோம். அதுதான், அப்படிதான் நம்முடைய இயல்பு இருக்கணும், அப்படிதான் நாம் இருக்கணும். அதை விட்டு உணராய் ஓலம் இடினும் உணராய்கான், அதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறியே நீ. எம்பாவாய் தோழியே ஓர், இதை நினைத்து பார்ப்பாயாக. ஆகவே இன்னும் நீ கண்ணுறங்கிக் கொண்டிருக்கல் ஆகாது, எழுந்து கடை திறவாய். இதெல்லாம் வீண் வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். என்ன அர்த்தம்? நான் அவனை அறிஞ்சாச்சு, எல்லாம் நான் அறிந்து விட்டேன்னா பேச வேண்டாம். ஏன்?
அந்த மாலும் சரி, அந்த பிரம்மாவும் சரி, நான்முகனும் சரி, அவரே அறியவில்லைன்னா நீயும் நான் இங்கே அறிய முடியும். இதெல்லாம் பொய்யான வார்த்தைகள், பொக்கங்களே பேசும். பாலூர் தேன்வாய் படரி, வஞ்சகக்காரி. வஞ்சகம்னு கேட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற, ஆனால் இட் ஹாஸ் நோ மீனிங். அதுதான் சில பேர் அப்படியே நெய் ஒழுக பேசுவாங்க, தேன் ஒழுக பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தில் வஞ்சம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள சும்மா அப்படி சொல்கிறா, டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, தோழிகளுக்கிடையே சும்மா வஞ்சகக்காரன் ஏசுறான்னு அர்த்தம் இல்லை. அப்படி தான் தோழிகள் பேண்டர்மாங்க, இங்கிலீஷில் இந்த பேண்டர்மாங்க, ஃப்ரெண்ட்லி பேண்டர்மாங்க, அந்த மாதிரி சொல்கிறா. அப்படி உடையாய் அந்த பகவான் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கார் நினச்சி பார்த்தியா நீ? நம்ம எவ்வளவு குறை உள்ளவர்களாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது நம்மை சீர்படுத்தி, நம்மளை சீர்திருத்தி நம்மளை ஆட்கொண்டாரே, அந்த பாங்கினை நினைந்து நினைந்து நாம் உருக வேண்டாமா? அப்படி ஓலம் இடினும் உணராய்கான், இன்னும் நீ உணரலையேம்மா. ஏலம் குழலி பரிசு ஏலோர் எம்பாவாய், நீண்ட கூந்தலை உடையவளே, சாந்து பூசிய, அதான் ஏலம் குழலினா அதான் அர்த்தமா, ஏலோர் எம்பாவாய், அதை நினைத்து பார்ப்பாயாக என் தோழியே என்பதாக இது அமைந்திருக்கிறது. ஸோ இந்த 5 பாடலோடு இப்போ நம்ம நிப்பாட்டு மணி 8 ஆயிடுச்சு. இன்னொரு 5 பாடல் முடிஞ்சால் இன்னொரு 5 பாடலில் நம்ம ஈவினிங் பார்ப்போம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.